நான் அரசியலில் அதிகாரத்திற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன் என விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் டி பிரவீன் என்பவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் என சமீப நாட்களாக ஒரு விமர்சனம் என்பது தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. தற்பொழுது விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் டி பிரவீன் தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைகிறார். அவருமே கேட்கலாம். சார் வணக்கம். நியூஸ் 7 தமிழ் வாயிலாக வாழ்த்துக்கள். ஓகே, 3 முறை காங்கிரஸ் விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறை நீங்க போட்டியிடுவீங்க. எப்படி இருக்கு கள நிலவரம்? இல்லை, இது விளவங்கோடு கான்ஸ்டிடியூன்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல காங்கிரஸ் உறுப்பினர் அல்லது தொண்டர்களால் நிறைஞ்ச ஒரு தொகுதி. அது மட்டுமல்ல, இந்த 3 தடவை காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி அங்கே கிடைச்சாச்சு. இப்போ உள்ள நிலவரத்தில் எதிர் கேண்டிடேட்டு இந்த காங்கிரஸ்னால 2 தடவை அல்லது 3 தடவை எம்எல்ஏ ஆயவர். அவர் சீக்கிரம் காங்கிரஸை ஏமாத்திட்டு போயாச்சு. அதனால காங்கிரஸ் உறுப்பினர் தொண்டர்கள் அந்த வைராகிய புத்தியோடு கூட இருக்கு. இந்த காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போயதுனால காங்கிரஸ் கூட்டுக்கட்சி எல்லாம் இந்த தேர்தலில் ரிசல்ட் தருவன்னு நினைக்கிறது. அது ரொம்ப வெற்றி கொள்ளுமென்னு எனக்கு உறப்பு இருக்கு. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து இறக்குமதி நீங்க செய்யப்பட்டதாக மாற்று கட்சி வேட்பாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பார்க்க? நீங்க என் வீடை வந்து பார்க்கணும். என் வீடுக்கு முன்னாடி கேரளா ரோடு தானே இருக்கு. ஒரு 4 கால் எடுத்து வச்சா கேரளாவில் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்க வெரிஃபை பண்ணுங்க, என் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. நான் விளவங்கோடு தொகுதியில் உள்ளவர். முன்னாடி எம்எல்ஏ சுந்தர்தாஸ் எம்எல்ஏட ஓன் சிஸ்டர் மகளை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்போ அது சொன்னதுன்னு எல்லாம் மறுபடியும் சொல்லதுக்கு நமக்கு முடியாது இல்லையா? வெளி மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருப்பதால் இங்க இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் ஒத்துழைப்பு உங்களுக்கு தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் முன் வைக்கிறாங்களே, அது எப்படி நீங்க காங்கிரஸ் கட்சின்னு மாவட்ட பொருளாளர்கிட்டையும் மாவட்ட பிரசிடண்ட் கிட்டையும் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. காங்கிரஸ் மாநில தலைவர்கிட்ட நீங்க வெரிஃபை பண்ணுங்க. இங்க வட்டார தலைவர்கிட்ட நீங்க வெரிஃபை பண்ணுங்க. நீங்க இங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸுக்கு வெரிஃபை பண்ணுங்க. அப்போ பொறுப்பாளர்கள் எல்லாரும் எனக்கிட்ட கூட தான் இருக்கு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவர் ரொம்ப வெறியா இப்போ மோர் தேன் 50,000 ஓட்டு வெற்றி வர்றதுக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் உண்மையான சூழ்நிலை. இது எப்படியாவது தெற்றாய தகவல் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற கொள்ளலாம்னு நினைக்கிறது பாஜக ஒரு ரீதி. ஆனால் அது நடக்காது. தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வாங்க? இல்லை, ഞാൻ എൻ്റെ മനസ്സിലിരിക്ക நினைப்பேன்னா அவருக்காக உழைச்சு. நான் இது அரசியலுக்கு வர்றது அதிகாரத்துக்காக வரவில்லை, நான் சேவைக்காக வந்துள்ளேன். அதுதான் உண்மை. ஆல்ரெடி இந்த விளவங்கோடு தொகுதியில் 6 வீடுகளை நான் ஏழைக்கு பண்ணி கொடுத்தேன். எங்கள் கம்பெனி எங்கள் ஓன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின்னு நான் நினைக்கிற அந்த மாதிரி உள்ள ஏழைகளை காப்பாற்றி அவருக்காக இங்கே வேலை பண்ணி செய்து போனோம், சேவை செய்து போனோம்னு தான் எங்கள் மனசில் நினைப்பு. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.